அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது பாருங்க, ஆண்டவன் சொல்றான், நீ இறந்து போன உடனே கேள்வி கணக்கு இருக்கு. சில பேர் அதை நம்ப மாட்டாங்க. என்னங்க இறந்து போனா முடிஞ்சு போச்சு, அது என்ன கேள்வி கணக்கு? அல்லாஹ் உதாரணம் சொல்றான் பாருங்க. உன் தாய் வயிற்றுல நீ எப்படி இருந்தா? சாதாரண ஒரு விந்து துளியிலிருந்து நீ படைக்கப்படுறான். ஒரு 3 மாசம் 4 மாசம் ஆயிட்டா அப்படியே ரத்தமாயி அப்படி சதையை கொடுத்த ஆண்டவன் பாருங்க. அதுக்கு அல்லாஹ் தஆலா என்ன உணவு கொடுக்குறான் பாருங்க. அதாவது அந்த பெண்களுக்கு வர்ற அந்த தீட்டை அதை அல்லாஹ் தஆலா அந்த குழந்தைக்கு ஒஜுவனாக கொடுக்க. தாய் வயிற்றுல எப்படி இருந்தா 10 மாசம் வரைக்கும் நீ தாய் வயிற்றுல எப்படிதான் அந்த இருளான பகுதியில உனக்கு மூக்க கோணாம கண்ணை கோணாம உன்னோட உடம்பை எடுத்து நீ 10 மாசம் கழிச்சு வெளியே வரல. வெளியே வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீ வாழ போற. அந்த உனக்கு தாய் வயிற்றிலிருந்து பால் நீ குடிக்கிறிய, வெளியே வந்து அதை கூட நான் எப்படி வச்சிருக்கேன். வெயில் காலத்துல குளிர்ச்சியாவும் மழை காலத்துல அதை சூட்டாக்கி நான் கொடுக்குறேன். எவ்வளவு நான் உனக்கு அழகான முறையில நான் செஞ்சிருக்கேன். நீ கடைசியில இந்த உலகத்துல கொஞ்ச நாள் வாழ போறான். வாழ்ந்துட்டு திரும்பி ரிவர்ஸ்ல நீ போறான். மண்ணோடு மண்ணு மக்கிட்டாலும் உன்னை நான் திருப்பி எடுக்க மாட்டேன் நீ நினைச்சிருக்கியான். நான் சொல்றான், கண்டிப்பாக எடுப்பேன். உன்னை கபூர்ல கொண்டு போய் வச்ச உடனே எல்லாமே உனக்கு அழிக்கிறோம், உடம்புல அழிக்கிறோம், மண்ணு சாப்பிடும். இருந்தாலும் மீண்டும் உனக்கு உயிரை கொடுப்பேன். உன்னை எழுப்பி கேள்வி கணக்கு விசாரிப்பேன். கபூர்ல வச்சு 7 அடி கபூர்ல கொண்டு போய் வைக்கிறாங்களே, 7 அடிக்கும் போது வந்துருவாங்க மலக்குகள் வந்துருவாங்க. மலக்குகளோட தோட்டத்தை பார்த்தாவ நம்மளோட உடம்புல அப்படியே நடுக்க ஆரம்பிச்சு. அல்ல எல்லாத்தையுமே மறைச்சு வச்சிருக்காங்க. நம்ம உடம்புல 11 பேர் நிலஜனம் கழிக்க போகும்போது விலகிடுவாங்க. 11 பேர் விலகிடுவாங்க. மனைவிட்ட தேவையை பூர்த்தி செய்யும் போது விலகிடுவாங்க. அதுக்குதான் நம்ம இஸ்லாம் மார்க்கம் சுத்தத்தை எதிர்ப்பாங்க. நீங்க சுத்தமா இருக்க மலக்குகள் அதிகமாயிருக்கும். மலக்குகள் இருப்பாங்க, உங்களோட ஜாயின் பண்ணிக்குவாங்க மலக்கு. அதுக்குதான் அல்லாஹ் ரசூல் சொல்றாங்க, நீங்க ஒண்ணுக்கு போகும்போது கழுவிடுங்க, தெரிக்காம ஆடையில பற்றக்கூடாது. அல்லாஹ் நபிட்டே சொல்றான், நபியே உங்களுடைய ஆடைகளை நீங்க சுத்தமாக வச்சுக்கோங்க. அல்லாஹ் நபிட்டே. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், நீ இறந்து முடிச்ச உடனே நான் உன்னை எழுப்ப மாட்டேன்னு நினைச்சிருக்கியா? கண்டிப்பாக உன்னை எழுப்புவேன். நீ எப்படி படைக்கப்பட்ட அதை பாரு. முதல்ல நீ எப்படி படைக்கப்பட்ட? சாதாரண ஒரு தண்ணி மூலமா நீ படைக்கப்பட்டான். அந்த தண்ணியை உன்னை நான் சதையை கொடுத்து கண்ணு கோணாம கால் கோணாம அப்படியே உன்னை வெளியே எடுக்கிறேன். குறிப்பிட்ட உலகம் இந்த ஒரு 60-70 வரைக்கும் நீ வாழ போற. மறுபடியும் மறுபடியும் கபூர்ல போய் கிடக்கும். அந்த நேரத்துல யாரு உனக்கு உதவி செய்வோம்? அல்லாஹ் கேட்கிறான். பாருங்க எவ்வளவு அல்லாஹ் தஆலா எவ்வளவு மனிதனை எச்சரிக்கான். என்னட்ட வரும்போது நீ கண்ணியமாக வா, உனக்கு நான் வச்சிருக்கேன் சொர்க்கம். நீ கற்பனையை பார்த்து நீ கற்பனை பண்ணி கூட பாத்துக்க மாட்டான். அவ்வளவு பெரிய சொர்க்கத்தை உனக்காக வச்சிருக்கேன். அதே நேரத்துல பாதாளம், நரகம் எப்படியாப்பட்டது பாருங்க. சொர்க்கத்தண்ணில 70 முறை கழுவப்பட்டது. நம்ம எரிக்கிற தீ சொர்க்கத்துல 70 முறை கழுவப்பட்டது. நரக நெருப்புக்கு நம்ம பயப்படணும், சொர்க்கத்துக்கு ஆசை வைக்கணும். நரகமும் பயங்கரமானது, சொர்க்கம் அழகானது. அதுக்கு அல்லாஹ் தஆலா அதுக்குத்தான் ஒவ்வொரு நபிமார்களும் அனுப்பினா. நீங்க போய் சொல்லுங்க, என்னை பத்தி கேட்டா நான் பெரடி நரம்பை விட சபியமாக இருக்கிறேன். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உங்களுக்கு கால்ல செருப்பு வார வந்தா கூட இறைவன்ட்ட கேளு. என்னங்க வீட்டுல பணம் இருக்குதுங்க, வீட்டுல 10 லட்சம் ரூபாய் இருக்குங்க வீட்டுல, என்னங்க கால்ல செருப்பு இல்ல? அல்லாஹ் இடத்துல கேட்க சொல்றான். அல்லாஹ் இடத்துல கேட்கணும். எவ்வளவு பணம் இருந்தா அல்லாஹ் இடத்துல கேட்க தன்மையை நம்ம கொண்டு வரணும். ஏன்னா அவன் தான் நாளைக்கு எல்லாமே நம்மள்ட்ட வராது. நம்ம தனிமையில போய் கிடப்போமே, அப்ப யார் உதவி செய்வா? அல்லாஹ்வும் ரசூலும் தான் நம்மளுக்கு உதவி செய்வாங்க. அதுதான் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நபிமார்களும் அனுப்பினான் அந்த உலகத்துக்கு. நீங்க போய் சொல்லுங்க, நீங்க போய் சொல்லுங்க, நீங்க போய் சொல்லுங்க. ஏன் அல்லாஹ் சொல்றது? 1,24,000 நபிமார்கள் இந்த உலகத்துக்கு வந்தாங்க. ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஆடினால் நல்லஞ்சு ஓடும், அழுவாங்க, அப்படி அழுவாங்க. இந்த மார்க்கத்தை நம்ம பின்பற்றும். அதுக்குதான் அவ்வளவு நபிமார்கள் அல்லாஹ் இறக்கி என்னை பத்தி சொல்லுங்க, நான் மறைஞ்சிருக்கேன், மக்கள் கேட்கறதுக்கு நான் விட அளிக்கிறேன், நான் சபியமாக இருக்கேன், மக்கள் என்ன இடத்துல கேட்க நான் உதவி செய்வேன். கையை எடுத்து இருகையும் உங்களுக்கு அல்லாஹ் இடத்துல கேட்டா அல்லாஹ் தஆலா அந்த கையை வெறுங்கையா அனுப்பணும். அப்படியாப்பட்ட மார்க்கம் இந்த மார்க்கத்தை நம்ம பின்பற்றி வரும். அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க, நீ உன் தாய் வீட்டுல எப்படி இருந்தா, உருவமே தெரியாம இருந்தா, உன்னை உருவத்தை கொடுத்தேன். கடைசியில் நீ இறந்து போகும்போது உனக்கு நான் தான் உதவி செய்வேன். என்னையே வணங்கு, என்ன இடத்துல பாதுகாப்பு. நான் எல்லாத்தையும் அறிஞ்சவன், அரசால கூடியவன், எனக்கு சாவே கிடையாது. அல்லாஹ் சொல்றான், எனக்கு சாவு தூக்கம் எதுவுமே கிடையாது, நான் தனித்தவன், நீ எனக்கு ஈடு இணையே கிடையாது. அல்லாவுக்கு ஏதாவது ஈடு இணை இருக்கா? அல்லாவுக்கு குழந்தை குட்டி இருக்கா? எதுவுமே கிடையாது. அவன் தனிச்சவன், ஒரு ஒளி வெளிச்சம். அவனைத்தாங்க நம்ம வணங்கணும். அவன்கிட்ட வணங்கிட்டு அவன்கிட்ட பாவம் மன்னிப்ப நம்ம அழுது கேட்கணும். நல்லா மன்னிக்க கூடியது. அஸ்ஸலாமு அலைக்கும்.